பொய் பித்தலாட்டம் குடும்பமாமா இது? தப்பெல்லாம் அவங்க மேல வச்சுட்டு உன்னை விட்டு வெளியில போன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மனுஷங்க இவங்கெல்லாம். இரு, நான் இதுக்கு ஒரு கேஸ் தனியா போடுறேன். டிவோர்ஸ் ஈஸியா கிடைச்சிரும். அந்த வீட்ல எனக்கு ஆறுதலா இருந்ததே என் மாமனார் மட்டும்தான் மேடம். அவரும் தாமா உன்னை சேர்ந்து ஏமாத்திருக்காரு. இந்த கல்யாணமே தப்பான கல்யாணம். நான் எப்படி பார்த்தா நீ எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருக்கணும். நானும் எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் மேடம். அப்படி மட்டும் பண்ணிட்டா நான் எங்க போறது? ஒரு பொண்ணால ரோட்ல படுத்து தூங்க முடியுமா? கடைசியா கடவுளா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு வாழ பழக ஆரம்பிச்சிட்டேன். நான் 35 வருஷமா நரம்பு தேய இந்த குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் போதும். கொஞ்ச நாளைக்கு நீங்க உங்க மருமக கையால சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஏன் அருமை என்னன்னு தெரியும். இங்க இவ்ளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்காக ஒரு வார்த்தை கூட என் புருஷன் பேசல. நான் பேசினதை சண்டையா மாத்தி எல்லா வேலையும் என் மாமியார் இதான் சாக்குன்னு என் தலையில கட்டிட்டான். காலையில எழுந்து வேலைக்கு போகணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சமைக்கணும். ராம் வீட பாரா மாத்தி டெய்லி குடிச்சிட்டு இருப்பான். ஆனா எங்க மாமியார் ராம எதுவும் சொல்ல மாட்டாங்க. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவதான் பொம்பளை. சீக்கிரம் செய். குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவதான் பொம்பளை. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவதான் பொம்பளை. இந்த ஷார்ட்ஸ் ஃபுல்லா பார்க்கணும்னா ஆரா பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல பாக்ஸர் வைஃப் வெப் சீரிஸ் வந்திருக்கு. ஃபுல்லா பாருங்க.